இந்த நித்தாராஸ் கிச்சனுக்கு என்ன சமைக்க போகிறோம்னா ரவா பொங்கல்ங்க. முதல்ல வெந்நீர் போட போகிறோங்க. நல்லா களைஞ்ச பாசிப்பருப்பை இந்த வெந்நீரில் அப்படியே ஆட் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா மைய மசிஞ்சிருச்சு. இன்னொரு அடுப்பில் வெந்நீர் போட்டு வச்சுக்கணும். இப்போ அடுத்த சட்டியில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை அதை அப்படியே இதில் போட போகிறோம். நல்லா வறுக்கணும். இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த ரவை கட்டி கட்டியாக இருக்கும், அதை ஃபுல்லாக நல்லா உடச்சி விடணும். இந்த அடுத்த சட்டியில் ஆயில், கொஞ்சமாக மிளகு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சோண்டு ஜீரகம். இப்போ இதை நம்ம வச்சுருந்த ரவா பொங்கல் மேலே அப்படியே ஊற்ற வேண்டாம். இப்போ அப்படியே தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது மேலே அப்படியே நெய். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம